அழகான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம கதிரோட கால வந்து மடியில வச்சு அமுக்கி விடுற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க தனத்த. பயங்கரமான எபிசோடா இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கதிர் வந்து வீட்டுக்குள்ள வர்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வந்தவுடனே தனம் வந்து கட்டில்ல உட்காந்துருக்காங்க. தனம் வந்து சொல்றாங்க, "எனக்கு எப்படியாவது வந்து இந்த போட்டியில வின் பண்ணணும். வின் பண்ணிட்டு அப்பா கிட்ட போய் நேரடியா எனக்கு கதிர் தான் வேணும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நான் வந்து கேட்க போறேன் அப்படிங்கிற மாரி வந்து அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து கதிர் வந்து சொல்றாரு, "நீ ஒண்ணும் கவலைப்படாத தனம். கண்டிப்பா மாமா வந்து சேர்த்து வைப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி மாமா வந்து என்னைய சேர்த்து வச்சுட்டாருன்னா, இந்த உலகத்திலேயே வந்து சந்தோஷமான ஆளு நான் தான்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நானும் அதான் நினச்சுக்கிட்டு இருக்கேன். அப்பா வந்து நம்ம 2 பேத்த புரிஞ்சுக்கிட்டு சேர்த்து வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "சரி நீ ஃபர்ஸ்ட்டு வந்து விளாண்டு வின் பண்ணு. வேற எதுலயுமே வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணாத." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி சரி வா நீங்க பக்கத்துல உட்காரு. உன் கால வந்து நான் அமுக்கி விடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து தனம் வந்து கூப்பிடுறாங்க. "எதுக்கு? என் காலெல்லாம் எதுக்கு அமுக்கி விட போற? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் நல்லா தானே இருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இல்ல எனக்காக வந்து நீ வேலைக்கெல்லாம் சேர்ந்திருக்க. சிலிண்டர் போடுற வேலை என்ன அவ்வளோ ஈஸியான வேலையா? அவ்வளோ வெயிட்ட தூக்கணும். அங்கிட்டும் இங்கிட்டும் போகணும். நெறைய இடத்துக்கு போகணும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கால் வலி வந்துரும். அதனால வா உட்காரு. நான் வந்து உனக்கு கால அமுக்கி விடுறேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஐயோ! தனம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. எனக்கு காலெல்லாம் வலிக்கல. நான் நல்லா தான் இருக்கேன். நீ ஒண்ணும் அமுக்கியே விட வேண்டாம்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஏய் வா உட்காரு. நான் அமுக்கி விடுறேன்னு சொல்றேன்ல. என் ஹஸ்பண்டுக்கு நான் அமுக்கி விடுறதுல என்ன இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு தனம் வந்து கேட்காங்க. "இல்ல வேணாம் தனம் இருக்கட்டும்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "வா உட்காரு." அப்படின்னு சொல்லிட்டு வம்படியா கூப்பிட்டு உட்கார வச்சுடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறாங்க. "சரி கால தூக்கி என் மடியில வையி." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, கதிர் வந்து யோசிக்காரு. "வேண்டாம் எதுக்கு இருக்கட்டுமே." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இல்ல, இல்ல நீ கால குடு." அப்படின்னு சொல்லிட்டு கால வந்து மடியில வச்சுட்டு அப்படியே மெதுவா அமுக்கி விடுற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அமுக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்காங்க. "சரி நான் வந்து விளையாட போற அன்னைக்கு நீ வந்து வருவியா? எனக்காக வந்து சப்போர்ட் பண்ணுவியா?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்னது? நீ விளையாட போற அன்னைக்கு நான் இல்லாமயா? நான் வந்து வேலைக்கு லீவ் போட்டு உனக்கு விளையாட போற அன்னைக்கு நான் வந்து உன்னைய சப்போர்ட் பண்ண கண்டிப்பா அங்க வருவேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இல்ல உன்னைய பார்த்தா எனக்கு ஒரு எனர்ஜி வரும். உனக்காக வந்து வின் பண்ணணும். உன்னைய எப்படியாவது வந்து கைப்பிடிக்கிறதுக்காகவாது இந்த கேம வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ள வந்து ஒரு ஆசை வரும். அதனால வந்து நான் நல்லா விளையாடுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு தனம் வந்து சொல்றாங்க. "நீ ஒண்ணுமே கவலைப்படாத தனம். கண்டிப்பா வந்து நான் அங்க வருவேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து கதிர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு தனம் வந்து காலெல்லாம் அமுக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல மாயா வந்து நம்ம கதிர் தனத்துக்கிட்ட வந்து போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு பக்கம் நடந்து வர்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வாசல் வரைக்கும் வந்தோனே ஸ்டக் ஆகி நின்றுறாங்க. இங்க பார்த்தா கதிருக்கு வந்து தனம் வந்து கால் அமிக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்களே, அத பார்த்துட்டு, சரி இங்கேயும் ரொமான்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்களே இப்ப தான் வந்து ஒண்ணா சேர்ந்து சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம போய் அவங்கள பிரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து அப்படியே ரிட்டர்ன் போற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா கதிர், தனம் ஒருத்தவங்க கண்ணு மட்டும் பார்த்துக்கிட்டு அப்படியே கால் அமிக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க. பேக்கிரவுண்ட்லலாம் பயங்கரமா லவ் சாங் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.